நீங்கள் இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க மிச்சமே வைக்காமல் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கு எப்போவும் ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம கொஞ்சம் வித்தியாசமாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் கொஞ்சம் சிம்பிளாகவும் அதே சமயம் குழந்தைங்க எல்லாம் ரொம்ப விரும்புகிற மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு காயல் கிச்சன். குழந்தைங்க எல்லாருக்குமே மஷ்ரூம் ரொம்ப பிடிக்கும். இந்த மஷ்ரூமில் என்ன செஞ்சு கொடுத்தாலும் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மஷ்ரூம் வச்சு சிம்பிளாக ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மஷ்ரூம் தவிர நான் வேறு எந்த காய்கறியும் வந்து சேர்த்துக்கல. ஸோ 2 பாக்ஸ் வந்து மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி வந்து எடுத்திருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது இந்தியா கேட்டில் வரக்கூடிய கிளாசிக் பாஸ்மதி அரிசி தான். இது மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ்னால மஷ்ரூம் கொஞ்சம் நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக வேண்டி தான் 1 கப் அரிசிக்கு 2 பாக்ஸ் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருக்கேன். ஸோ அரிசியை ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ அரிசியை வந்து வேக வச்சிடலாம். நீங்கள் இது உங்கள் குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு அனுப்புறீங்கன்னா காலையில் எழும்புனதுமே அரிசியை ஊற வச்சு வேக வச்சு தனியாக வடித்து வச்சுருங்க. ஏன்னா இது வந்து நல்ல ஆறின பிறகு தான் ஃப்ரைட் ரைஸ் வந்து செய்ய முடியும். சூடாக இருக்கும்போது பண்ணோம்னா சோறு வந்து நொறுங்கி போகும். ஸோ முதல்ல நான் ஒரு பேனில் நிறைய தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கிட்டேன். நம்ம 1 கப் அரிசி எடுக்கிறோம்னா அதுக்கு ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இதில் தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக ஆயில் வந்து சேர்த்துக்கணும். இந்த பாஸ்மதி அரிசி கரெக்டாக வேகிறதுக்கு சரியாக 8 நிமிஷம் வந்து ஆகும். ஹை ஃபயர்லேயே வச்சுருங்க, ஸ்லோ ஃபயரில் வைக்க வேண்டாம். அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே வந்து இருங்க. 8 நிமிஷம் கழித்து செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வெந்து வந்திருக்கும். அதுக்கு பிறகு இந்த தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு ஒரு பெரிய பிளேட்டில் போட்டு இந்த மாதிரி பரத்தி விட்டுருங்க. சூடு வந்து ஆறி வரட்டும். நான் ஃபர்ஸ்ட்டே இதுக்கு தேவையான இஞ்சி, பூண்டு, ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ மஷ்ரூம் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் 1 பாக்ஸ் மஷ்ரூம் தான் வந்து காமிச்சிருந்தேன். நான் இந்த வீடியோ இருக்கிறதுக்காக 2 பாக்ஸ் மஷ்ரூம் வேணும்னு காலையிலேயே என் ஹஸ்பண்ட்டை வந்து சொல்லியிருந்தேன். பட் அவங்க மறந்து 1 பாக்ஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கு பிறகு இன்னொரு பாக்ஸும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நிறைய பேர் என்கிட்ட ஷார்ட்ஸில் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஷேர் பண்ண சொல்லி கேட்குறீங்க. பட் இது வரைக்கும் நான் பெருசாக அங்கே எதுவும் ஷேர் பண்ணது கிடையாது. என்னோடய பொண்ணு இன்னும் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலை. அவள் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டானா எனக்குமே இந்த மாதிரி விதவிதமாக செய்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் வந்து கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் அந்த டைமில் கட்டாயமாக நிறைய ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு பெரிய பேன் தான் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு நான் இந்த இஞ்சியும் பூண்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஃபர்ஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலும் பரவாயில்ல. பட் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்தா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து சேர்த்து நல்லா வதக்கிட்டு அந்த ஸ்ப்ரிங் ஆனியனில் வரக்கூடிய அந்த வெள்ளை பகுதி இருக்கும், அதையும் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். சப்போஸ் இது உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக வெங்காயமே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 2 பாக்ஸ் மஷ்ரூமையும் வந்து போட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. மஷ்ரூம் சீக்கிரமாக வெந்துடும். இது வேகிறதுக்கு பெருசாக டைம் எல்லாம் எடுக்காது. நீங்கள் இதை வதக்கும் போதே நிறைய தண்ணி விடும். நம்ம 2 பாக்ஸ் மஷ்ரூம் வந்து போட்டிருக்கோம். ஸோ எனக்கு நிறைய தண்ணி விட்டுருச்சு. நான் கொஞ்சம் வந்து வத்த வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்காக ரொம்ப ட்ரையாக வேண்டாம். இந்த மஷ்ரூமோட ஸ்டாக் வந்து கொஞ்சமாக இருக்கும்போதே நம்ம வேக வச்சுருந்த சோறை வந்து சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த சோறு சாப்பிட்றதுக்கும் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு வீடியோலேயே தெரியும் சோறு எந்த அளவுக்கு பூ மாதிரி வந்து உதிரி உதிரியாக இருக்குன்னு. இது வந்து நல்லா ஆறி வந்துருச்சு. அப்போ தான் வந்து நொறுங்காமல் இருக்கும். நான் எப்போவுமே இந்தியா கேட்டில் வரக்கூடிய கிளாசிக் பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ணுவேன். நிறைய பேர் நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்காக நான் இப்போ சொல்கிறேன். இப்போ இந்த சோறுக்கு மேலேயே கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், அப்புறம் ரொம்ப கம்மியாக நான் சில்லி சாஸும் வந்து சேர்த்துருக்கேன். இந்த சில்லி சாஸ் வந்து லேசான ஒரு புளிப்பில் இருக்கும். இந்த சோறு சாப்பிட்றதுக்கு லைட்டாக புளிப்பாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சமாக பட்டரும் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ அவ்வளோதான். இனி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடணும். இந்த மஷ்ரூமோட சூப் வந்து கீழே இருக்கும். அதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்ககிட்ட இந்த சில்லி சாஸ் இல்லாட்டியும் பரவாயில்லை, நீங்கள் அதுக்கு பதிலாக டொமேட்டோ சாஸ் கூட வந்து சேர்த்துக்கலாம். பட் அது எதுவுமே சேர்க்காமல் சோயா சாஸ் சேர்த்தாலே போதும். ஃப்ரைட் ரைஸ் உள்ள ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த சாஸ் எல்லாம் சேர்த்த பிறகு ஹை ஃபயரில் வச்சு நல்லா கிளறி விடணும். ஸோ அவ்வளோதான். ஃப்ரைட் ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. நான் என் பொண்ணுக்காக வேண்டி ஃபஸ்ட்டு மிளகுத்தூள் எதுவும் சேர்த்துக்கல. ஸோ அவளுக்கு காரம் சேர்க்க முன்னாடி தனியாக எடுத்து வச்சுட்டு கடைசியாக கொஞ்சமாக மிளகுத்தூளும் வந்து போட்டுக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. நீங்கள் இந்த மஷ்ரூம்க்கு பதிலாக ப்ரொக்கோலி போட்டு கூட செய்யலாம். அதுவுமே டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும். நான் இதில் நிறைய மஷ்ரூம் போட்டிருக்கேன். ஸோ ஒவ்வொரு பைட்டுக்குமே இந்த மஷ்ரூம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். நிச்சயமாக கிட்ஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மெத்தடில் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.